எனக்கு பிடிக்கும். இஸ் அ ஃபேமிலி வெல்கம் பேக் டு அவர் சேனல். அதான் அது இன்னும் பார்க்க போகிற சீரிஸ் என்ன மெட் த சீரிஸ். இந்த சீரிஸ் நான் அயோன்னு சொல்கிற மாதிரி தான் சொல்ல போகிறேன். வாங்க ஸ்டேட்டாக கதைக்குள்ள போகலாம். இதோ இங்கே உட்காந்துருக்காளே இவ தான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கேன். இந்த கார்டெல்லாம் வச்சு ஃபியூச்சரை சொல்லுவாங்கல்ல, அவங்க கிட்ட தான் இவங்க அம்மா கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த கார்டில் ஒரு கார்டை சூஸ் பண்ணுன்னு சொல்லி அந்த ஃபியூச்சரை கவனிக்கணும் சொன்னாங்களா. அப்போ கேன்னும் ஒரு கார்டை எடுத்து கொடுத்தா அதை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே இந்த கார்டெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, இவன் ரொம்ப ஸ்டெபன், ரொம்ப அரகண்ட், அதை விட ரொம்ப அதிகமான ஈகோ, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிறவ. இது மட்டும் இல்லாம இவ யாரை பத்தி கவலைப்படவே மாட்டான். இருந்தாலுமே ஒருத்தவங்க மேல ரொம்ப டீப்பா லவ் வைப்பா. பர்சனையே இவ இழப்பான்னு சொன்னாங்க. அதை கேட்டவங்க இப்பதான் மில்கி இழந்து போச்சு, என்ன இது கோயின்சிடன்ஸ் தான் கேட்டாங்க. இதுல என்னமா இருக்கு, நேசிக்கிற ஒரு பர்சனை எப்பயாவது நம்ம இழந்தே ஆகும் அப்படின்னு சொன்னாரா. அது கேட்ட அந்த ஃபியூச்சரை கவனிக்கிறவங்க, நான் கார்டை ஷஃபிள் பண்ணிட்டேன், மறுபடியும் சூஸ் பண்ணுனாங்க. அப்ப அவங்க அம்மா பக்கத்துல உட்காந்துட்டு, கேன் ஒழுங்கா கவனிச்சு எதோட சூஸ் பண்ணுனாங்க. இப்போ அவங்களோ 3 கார்டை சூஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. இவளோ 3 கார்டை எடுத்து கொடுத்தா. ஃபர்ஸ்ட் கார்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, என்னது இது மறுபடியும் வருதா? இந்த கார்டு என்ன சொல்றதுன்னா, கூடிய சீக்கிரமே ஒரு சோல்மேட்டை நீ மீட் பண்ண போற, அது மட்டும் இல்லாம உன் லைஃபை சேலஞ்ச் பண்ற மாதிரி ஒரு விஷயம் உனக்கு நடக்க போகுது. அதுல உன் ஃபேமிலியில நிறைய ப்ராப்ளம் வரலாம், அப்புறம் உனக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதோ தப்பா ஒன்று நடக்க போகுது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா குறுக்கு வந்து, தான் அம்மா ஃபியூச்சரை கணிக்கிறவங்களே பொண்ணோட சோல்மேட் எப்படியாப்பட்டவங்கன்னு கேட்டாங்க. இது எல்லாமா கேட்கறது தானே. அங்கதான் நம்ம ஃபியூச்சரை சொல்றவங்க வச்சாங்க பாரு ஒரு ட்விஸ்ட் இப்பதான் வரப்போகுது. அவங்க 2 பேரையும் க்ளோஸ் அப்ல பார்த்துட்டு, ஆமா இப்ப எதுக்கு லிப் கிஸ் கொடுக்குற மாதிரி கிட்ட போற, லேச்சு துப்பிட்டாடா. ஓஹோ பொண்ணா, ஒரு பொண்ணு, அது மட்டும் இல்லாம குட்டியா இருப்பா. பொண்ணுன்னு சொன்ன உடனே அம்மாவும் பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களோட முகத்தை பார்த்துக்கிட்டாங்க. இந்த உடனே கேணி எழுந்து, என்ன நான்சது அப்படின்னு சொல்லி அந்த காடை எல்லாத்தையும் களைச்சி விட்டா. அப்போ அவங்க அம்மா அவளை நிறுத்த ட்ரை பண்ணாங்க. அப்ப கென்னோ, நான் கென் லாங், இந்த மாதிரி ஒரு அழகான ரிச்சான கேவலான ஒரு பொண்ணுக்கு எப்படி கேர்ள் ஃப்ரெண்ட் வருவா, இது நடக்கவே நடக்காதுன்னு சொன்னா. அதுக்கு அவங்க அம்மாவோ, கேன் ப்ளீஸ், அந்த ஃபியூச்சரை சொல்றவங்க இருக்காங்கல்ல, உடனே அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், நான் எதுவும் தப்பா பண்ணலையே, இவனா ஃபேமஸான ஃபியூச்சரை சொல்றவளா, சுத்த நான்சென்ஸ், நான் யாரை ஏமாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனாலா. அப்ப அவங்க அம்மா, இப்படிலாம் பேசக்கூடாதுமா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன அது எதையுமே கவனிக்காம அங்கிருந்து போயிட்டா. அதுக்கப்புறம் அந்த ஃபியூச்சர் சொல்றவங்க கிட்ட சாரி கேட்டாங்க. அப்புறம் பக்கத்துல இருந்த பாடிகேட் கிட்ட என்ன ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சு வச்சாங்க. அப்புறம் அவங்களுக்கு அந்த கார்டெல்லாம் அடுக்கி வைக்க ஹெல்ப் பண்ணாங்க. அங்க இருந்த எல்லாரையும் தள்ளி போங்கன்னு சொல்லிட்டு கென் ரொம்ப கோவமா வெளியே வந்துட்டு இருந்தா. குறுக்க வந்தவங்க ஒருத்தவங்க இடிச்சுட்டு சாரி கூட கேட்காம அங்க இருந்து போனாலா. அப்ப அந்த அம்மா, இதுன்னா பைத்தியமா அது, ஏன் அப்படி வீடிச்சுட்டு போறா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அவங்க அங்க போனாங்க. பாடி எடுமே அதே பொண்ணு இடிச்சாரா, டேய் இன்னைக்கு யார் முதல்ல மூச்சன்னா எல்லாரும் என்ன இடிச்சுட்டே போறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு போனாங்க. கேன் அவங்க பாடிகேட் கிட்ட, நம்ம சோம் உடனே போய் காரை எடுத்துட்டு வாங்க, நான் வீட்டுக்கு போனோம்னு சொன்னா. அதுக்கு அவரும், மேடம் இன்னும் இல்ல, அவங்க கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்கன்னு சொன்னாரு. அதுக்கு நமக்கு என்ன, அவங்க பேசுறதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அம்மா இன்னுமா அவங்க சொல்றதை கவனிச்சிட்டு இருக்காங்க. உங்களால கார் எடுத்துட்டு வர முடியுமா முடியாதான்னு கேட்டா. அதுக்கு ஒரு சிம்பிளா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவ்வளோ ஃபைன், நீங்க போனா என்ன, நானே போறேன் பாய்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவ கிளம்பி போனான். அப்ப கரெக்டா கென்னுக்கு ஒரு கால் வந்துச்சு. அவளும் ஃபோன் எடுத்து ஹலோன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தா. பேசுறது உங்களுக்கு கேக்குதா இல்லையா, இல்ல நான் காலை கட் பண்ணட்டுமான்னா. அப்போ நான் அவகிட்ட, நான் தான் ஓய்ன்னு சொன்னேன். நான் ஓய், என்ன ஞாபகம் இருக்கா கேன் அப்படின்னு கேட்டதுக்கு அவ்வளோ, ஓயா யாரு, எனக்கு அவட பேர்ல நிறைய பேர் தெரியுமே, இதான் ஸ்கேமரா, எனக்கு இப்ப மைண்ட் செட் சரியில்லை, அவங்ககிட்ட பேச எனக்கு டைம் இல்லைன்னு சொன்னா. நான் அவளுக்கு பழசெல்லாம் சொல்லி ஞாபகப்படுத்திட்டேன். ஆக்சுவலி நாங்க 2 பேரும் ஸ்கூல்ல வேணாதான் படிச்சோம். என்ன பிடிச்சி தள்ளாளா. அப்போ ஒரு பொண்ணு வந்து, ஏன் அவன் எப்படி பிடிச்சி தள்ளுறேன்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு கென், என்ன சொல்ற, இதான் ஆரம்பம், இவளாலதான் ஏழான முடிய கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாளா. அதுக்கு நான் கிட்ட, கேன் ஐம் சாரி, நான் அதை மீன் பண்ணி பண்ணல, நம்ம எப்பவும் ஃப்ரெண்ட் தானேன்னு கேட்டேன். அதுக்கு அவ்வளோ, கிடையாது, நான் அவனை எப்பவுமே என் ஃப்ரெண்டா நினைக்கவே இல்லை, போ மூஞ்சி 2 டைம் பார்க்க கூட விருப்பப்படலன்னு ஒரு நாயை விரட்டுற மாதிரி என்ன விரட்டான். என்ன விரட்டிட்டு அவங்க இருந்து ஓடி போயிட்டான். அப்போ ஒரு மொழி இந்த இன்சிடென்ட் ஞாபகப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் கென்னுக்கு என் ஞாபகமே இருந்துச்சு. ஓய் ஓகே, இப்போ நீ எப்படி இருக்கன்னு கேட்டா. நான் கிட்ட நல்லா இருக்கேன்னு சொன்னேன்னா. அதுக்கு அவன்கிட்ட, தென் ஏன் எனக்கு கால் பண்ணேன்னு கேட்டா. அப்போ நான் கிட்ட, இல்லை நான் பேங்காக் வரேன், இல்லை நீ ப்ராப்ளம் பிஸியாக இருப்ப நான் அப்படின்னு இழுத்துட்டு இருக்கும்போது அவங்கிட்ட டேரக்ட் அவன், என்ன மீட் பண்ணுமா, ஷூர் பண்ணலாம், எங்கே பண்ணலான்னு கேட்டா. அப்போ நான் கிட்ட, இல்லை நாளைக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்துருப்பேன், உனக்கு எங்கே கம்ஃபர்டபுளோ அங்கே நம்ம மீட் பண்ணலாம், உனக்கு எங்கே கம்ஃபர்டபுளோ அங்கேயே மீட் பண்ணலான்னு சொன்னேன். தென் அவங்கிட்ட, ஓகே என் லைன் ஐடியா உனக்கு கொடுக்க. அப்புறம் 11 மணிக்கு
லொகேஷனை ஷேர் பண்றேன், அங்க வந்துரு அப்படின்னு சொன்னல நான் அவகிட்ட. ஷியோர்னு ஓகே சீயூன்னு சொல்லிட்டு அவ காலை கட் பண்ணா. பாரா கேன் சிரிக்கிறா. காலை கட் பண்ண உடனே அவளுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. என்ன கேன், நாளைக்கு 9 மணிக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வெளியே போலாமான்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துச்சா. அப்ப நான் பிஸின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு இருந்தாளா, அப்போ கரெக்டா அந்த ஃபியூச்சர் சொல்றவங்களுடைய ஞாபகம் வந்துச்சு. நாளைக்கு இவ சோல்மேட்டை மீட் பண்ண போறா, அதுவும் அது பொண்ணு அப்படின்னு சொல்லுது. அவருக்கு ஞாபகம் வந்து உடனே அவ டைப் பண்ணதை கிளியர் பண்ணிட்டு எனக்கு ஓகேன்னு ரிப்ளை பண்ணா. என்னாலும் அந்த வாய்க்குள்ளேருந்து ஹார்ட் வரும்ல, அந்த இமேஜ் அனுப்புனான். ஒரு பையன் கூட இவ கார்ல டேட்டுக்கு போயிட்டு இருந்தா. அப்ப அவனும் ஒரு லக்ஸுரியஸான யார்ச்ச ஃபுல்லாவே நான் புக் பண்ணிட்டேன், அது உனக்கு கண்டிப்பா பிடிக்கும், இது எல்லாத்தையும் உனக்கு வாங்கி தரேன், அப்புறம் அங்க இருக்கிற லாப்ஸ்டரை நீ சாப்பிட்டு பார்க்கணும், அங்க இருக்கிற மிஷில் செஃப் அதை செம்மையா செஞ்சு தருவான்னு சொல்லி அவன் கையை டச் பண்ணுவானா. என்னோட நீ இவ அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகி போது நிறுத்துனா. அவன் லைட்டா ஷாக் ஆனா. என்னம்மா கையதாமா தொட்டேன், ஏதோ கற்பழிச்சிட்டுன்ற மாதிரி பாக்குறியே பண்றிய என்ன மாதிரி பார்த்தான். எடாவளோ போது நிறுத்து, என் மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், அவன் இங்கவே இதை முடிச்சுக்கலாம், இனிமே எங்கவும் கூட சாப்பிட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாளா. அதுக்கு அவனும் என்ன எனக்கு என்ன சொல்றேன்னு கேட்டா. அதுக்கு கேட்கணும் என்ன இன்னொரு டைம் டிஸ்டர்ப் பண்ணாது, ஐம் டன் பாய்னு சொன்னான். ஆக்சுவலி இந்த பையனோட இன்டென்ஷனை இவ கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா போல, அதான் கரெக்டா சொல்றான். கேன் நீ இப்படி பண்ணக்கூடாது, அப்பா யாருங்கிறத நீ மறந்துட்டியா, அப்படி அம்மான்னு சொல்ல வந்தானா. அதுக்குள்ள அவ சோ வாட், என்னடா எப்ப பாரு எங்க அப்பா யாரு தெரியுமா எங்க அம்மா யாரு தெரியுமான்ற, உங்க பேரண்ட்ஸ் பத்தி எல்லாருக்கும் தெரியும், நீ யாரு மத்தவங்களுக்கு நீ யாருன்னு தெரியுமா, இந்த மினிஸ்ட்ரியோனும் மதிக்குதுல அதெல்லாம் அவங்களாலதான், பாரு நிறுத்து வெளியே போகணும் போகணும்னு சொன்னோடனே அவனும் நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன் நான் நிறுத்த மாட்டேன்னு சொன்னானா. அதுக்கு அவ்வளோ நிறுத்துனா இப்படி பைத்திய மாதிரி தான் நடந்துப்பீனா, நான் சொடக்கு போறதுக்குள்ள உன்னுடைய பைத்தியக்காரத்தனத்தை நிறுத்தலைனா மொத்த ஃபேமிலி பிஸ்னஸையும் நான் முடக்கி போட்டுருவேன். நான் ஜோக் பண்ணல, என்ன காட்டுமான்னு கேட்டா. அதுக்கு அவ்வளோ என்னன்னு சொன்ன வந்தானா. அதுக்குள்ள அவ உன்னை டிஃபைன் பண்ணாத, எனக்கு அது பிடிக்கல. அதுக்கப்புறம் காரை ஸ்டாப் ஆச்சு. கேன் காரை விட்டு இறங்கி வேகமா நடந்து போனா. உள்ள இருந்த இவனும் டேமேட்னு கையை கொத்தினான். கடைசி வரைக்கும் இந்த பையனோட பேர் தெரியாமையே போயிடுச்சே. சரி வாங்க நம்ம கேனை ஃபாலோ பண்ணி போவோம். கென்ன ஒரு பெரிய மால்குள்ள போனா. அங்க இருந்தவங்க எல்லாருமே கென்னையை தான் பாத்துட்டு இருந்தாங்க. எடா பாவமே, பக்கத்துல கேர்ள் ஃப்ரெண்டுக்குதே மறந்து போய் பார்த்தான். தெரிஞ்ச வீட்டை கூட்டு போய் வெளுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட நேக்கேன் கலை எடுத்து போட்டுக்கிட்டு அங்க இருந்து பாஸ் பண்ணி போக ஆரம்பிச்சா. அப்போ ஒரு எலிவேட்டர் வந்துச்சா, அதுல அவ ஏறி மேல போக போனா. சேம் டைம் என்னோட என்ட்ரி. என்ன இவ்வளோ ஆயிட்டியா, என்னால உன்னை ரெகனைஸ் பண்ணவே முடியலையே அவனு சொல்லிட்டு இருந்தனா. அப்ப நான் அவகிட்ட என்ன பார்த்துக்கிட்டே போறேன்னு கண்ணை கட்டினாளா. அப்போ கேன்னு சொல்லி நான் அவளை கூப்பிட்டேன். அவன் மேலே போறா, நிறைய வீட்டுலேருந்து கீழே போயிட்டு இருந்தேன். நான் தான் ஓய்னு சொன்னேன். என்ன ஓய்னு கூப்பிட்டாளா. அப்போ அவன் மேலே போனா நான் கீழே போயிட்டு இருந்தேன். என்னோடனே அவன் மேலே இருந்து கீழே வர போனாளா, நான் கீழே இருந்து மேலே போக போனேன். என்னோடனே கீழே போறதுக்குள்ள அவன் மேலே போனான். என்னோடனே கேன்னு என்கிட்ட ஓய் கீழே வெயிட் பண்ணேன், கீழே வேறு மறுபடியும் மேலே ஏறிடாதான்னா. அப்ப நான் கேட்டேன் கீழவான்னு கேட்டேன். அதுக்கு அவ்வளோ ஆமா அங்கதான்னா. நானா எஸ்ன்னு சொன்னானா. அதுக்கு அவ இப்படியே ஓடிட்டு இருந்தோம், நம்மளால பேசிக்கவே முடியாது, கீழே வேறுன்னு சொன்னாலா. தென் அதுக்கப்புறம் அவ கீழே இறங்கி என்கிட்ட வந்தா. நான் அவளை வச்சுக்கானவங்க பார்த்துட்டு இருந்தேனா. கேட்டா பசிக்குதா, ஏதாவது சாப்பிட்டியா, அதான் உனக்கு வாங்கி தரட்டுமா, இது என்னோட ட்ரீட், நான் உனக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னா. அப்ப நான் கிட்ட இட்ஸ் ஓகே பரவாயில்லன்னு சொன்னேன். அதுக்கு அவ ஏன் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கரெக்ட் தானே, எந்த இடத்துக்கு வேணா போய் சாப்பிடலாம், விலையை பத்தி கவலைப்படாத, நான் உனக்கு வாங்கி தரேன், வா சீக்கிரம் சாப்பிட போலாம், நான் திரும்ப போய் அந்த சீரீஸை பார்க்கணும்னு சொன்னான். அப்ப நான் கேட்டேன் ஏன் எங்குமே எந்த தாய் ரெஸ்டாரண்ட்டும் இல்லையான்னு கேட்டேன். அப்ப கேட்டேன் அப்கோர்ஸ் இருக்கேன் வா போலான்னு சொன்னான். அங்கவே நின்று அவ அழகா ரசிச்சுட்டு இருந்தனா. அப்ப என் பக்கம் திரும்பி வா போலான்னா. நானும் அவன் பேடி போக ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நாங்க ரெஸ்டாரண்ட் போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சோம். அப்ப அவ்வளோ இங்க நீ எதுக்கு வந்திருக்க, என் நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டா. அப்ப நான் கேட்டேன் நான் சீக்கிட்ட இருந்தா உன் நம்பரை வாங்கினேன், உனக்கு ஞாபகம் இருக்கா, கோரட்ல நம்மளோட கிளாஸ்மேட் அவ, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு அவ்வளோ எனக்கு ஞாபகம் இருக்கு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் பேங்காக் வந்திருக்கன்னு கேட்டா. அப்ப நான் கிட்ட பேச்ச மாத்துறதுக்கு ஸ்டிக்கி ரைஸ் வித் மேங்கோக்கு இங்க ரொம்ப ஃபேமஸ் தெரியலன்னு சொல்லி நான் பேரரை கூப்பிட்டேன். எனக்கு நல்லாவே புரிஞ்சுது நான் பேச்ச மாத்துறேன்னு. அவளோ என்னையே பார்த்துட்டு இருந்தா. அப்போ நான் பேர கிட்ட ஸ்டிக்கி ரைஸையும் மேங்கோவையும் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவங்களோ எஸ் சொல்லிட்டு அங்கேருந்து போனாங்க. எனக்கு கொஞ்சமாவது டாபிக்கை சேஞ்ச் பண்ணிருப்பான்னு பார்த்தா அவ என்னையே முறைச்சு பார்த்துட்டு இருந்தாளா. அப்ப நான் அவகிட்ட கூட பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் இங்க வந்துச்சு, நான் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது இல்ல, அதான் உனக்காக ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி என் பேக் இந்த ஜிப்பை திறந்து அவளுக்கு ஒரு கிஃப்டை கொடுத்தேன். இது ரொம்ப நாளா உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், பட் நீ பேங்காக்கு சடனா வந்துட்ட, அதனாலதான் உனக்கு இது கொடுக்க எனக்கு சான்ஸே கிடைக்கல. நானு சீப்பை கொடுத்தேனா. அதை பார்த்த கேன்
இதை கொடுக்கதான் அவ்வளவு தூரம் வந்தேன்ற மாதிரி என்ன பார்த்துட்டு என்ன இதுன்னு கேட்டா கேப்னு சொல்லுவாங்க. இது நான் உனக்காக தான் எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னேன்னா அதுக்கு அவ்வளோ என்னன்னு கேட்டா. அப்ப நான் கிட்ட இது நான் எதுக்கு அவங்ககிட்ட கொடுக்குறேன்னா இதை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு ஏனாவும் வரணும், அதனால தான் அவங்ககிட்ட இது கொடுக்குறேன்னு சொன்னேன். அதுக்கு அவ்வளோ என்கிட்ட என்னது இது இந்த மாதிரி ஒரு கிஃப்டை தான் தருவியா, என்னது இது இந்த மாதிரி ஒரு கிஃப்டை யார் தருவா அப்படின்னு ரொம்ப டேரக்டா என்கிட்ட கேட்டாளா. அப்ப நான் டக்குன்னு மூஞ்சி மாறணுன்னே ஸ்கின் எடுத்துட்டு அவன் பைக்கில் வச்சுட்டா. என்ன புளி பூனை குட்டியா இல்ல மொசகுட்டியா மாறி போச்சு. மைண்ட் வைஸ் கண்டுக்காதீங்க. என் பேக்கை பார்த்துட்டு என்கிட்ட பேங்காக்ல எத்தனை நாள் தங்க போற, எங்க தங்க போறேன்னு கேட்டா. வாட் இஸ் சச் a குட் ஃப்ரெண்ட் நினைச்சு நல்லா கவலைப்படுறானே. அப்ப நான் கிட்ட அது ரொம்ப நாளா இல்ல, இங்க பக்கத்துல இருக்கிற சொந்தக்காரங்க வீட்டுல தான் தங்க போறேன் சொல்ற டோன்லே அவளுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். அப்ப கரெக்டா நான் ஆர்டர் பண்ண ஃபுட் அங்க வந்துச்சா. நான் அந்த ஃபுட்டை பார்த்துட்டு டெலிஷியஸா இருக்கும் போல, பார்க்கவே இவ்வளோ அழகா இருக்குன்னு டேஸ்ட் பண்ணா இவ்வளோ நல்லா இருக்கு சொன்னேன். எனக்கு அந்த ஃபுட்டை பார்த்துட்டு என்ன கோகனட் மேங்கோஸா, கோகனட் மில்கையும் பீனையும் செப்பரேட் பண்ண சொல்லி நான் மறந்துட்டேனே, பாரு பார்க்க எவ்வளோ பெருசா இருக்கு, இது சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அவ சாப்பிட்டு லைட்டா ரியாக்ஷன் கொடுத்தா. நான் சாப்பிடாம ஹெவியா ரியாக்ஷன் கொடுத்தேன். அப்போ என்னை விடாம பார்த்தாளா. நான் டக்குன்னு என் ரியாக்ஷனை மாத்தி சாப்பிட போனேன். இப்போ என் கண்ணாடி கழட்டி கையில வச்சுட்டு இருக்கும்போது அது கீழே விழுந்தது. நான் அந்த கண்ணாடி எடுக்க கீழே குனிஞ்சேன். அவனுமே கீழே குனிஞ்சா அதே கண்ணாடி எடுக்க. கண்ணு ஒட்டி கிச்சு காதல் வந்து பிச்சு கிச்சு. என் கண்ணை பார்க்க அவ கண்ணை பார்க்கன்னு எங்களுக்குள்ள ஒரு அழகான ஐ கான்டாக்ட் ஏற்பட்டுச்சு. அப்ப நான் அவ பாக்குறத பார்த்துட்டு கேன் மூஞ்சில ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். அப்ப ஏதோ தூக்குதல் விஷயம் மாதிரி என்ன ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அவ எழுது மேல உட்காந்தா. பையன் சிக்கிட்டான், வா சாப்பிடலாம்னு சொல்லி கேட்டாளா. அப்ப நான் கிட்டேன் இது ரொம்ப நல்லா இருக்கு வா சாப்பிடலான்னு சொல்லி நாங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சு நாங்க வெளியே வந்தோமா. அப்ப கேன் நீங்க ஒரு ரிலேட்டிவ் வீடு எங்க இருக்குன்னு என்ன சொல்லு, நான் டிராப் பண்றேன்னு சொன்னா. அப்ப நான் கேட்டேன் நான் டாக்ஸில போய்க்கிறேன் பை த பை தேங்க்யூ கேட் பாய்ன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நான் போனேன். போறதே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அவளும் அங்க இருந்து கடந்து போக ஆரம்பிச்சா. போயிட்டு இருந்தவ அங்க நின்று நான் கொடுத்த கிஃப்டை எடுத்து கையில வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அந்த சீப் நீங்களா நினைக்கலாம் ஆஃப்டர் இது ஒரு சீப் தானே, பட் இதுக்கான மீனிங் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நான் எங்க போறது அப்படி அவகிட்ட போய் சொல்லிடக்கூடாது. அப்ப எங்க போறதுன்னு யோசிச்சுட்டு அங்க வந்துட்டு இருந்தேனா அவ தெரியாம அங்க இருந்த ஒருத்தரை இடிச்சிட்டேன். ஒரு அதே சேம் டைம் அவரோட ஐபோனை கீழே போட்டாரா. போன் கீழே விழுந்ததுல ஸ்கிரீன் உடஞ்சிச்சு போல. என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவர் கத்துனாரா. அப்ப நான் அவர்கிட்ட ஐம் சாரின்னு. அப்ப நான் ஒரு மாதிரி பார்த்துட்டு நீ இதை மீன் பண்ணி பண்ணல, ஆனாம என் போனோட ஸ்கிரீன் உடஞ்சிருச்சு, இதுக்கு எப்படி நீ பே பண்ண போற அப்படின்னு அவன் கேட்டானா. அதுக்கு நான் கிட்ட எவ்வளோன்னு சொல்லு நான் கொடுக்குறேன், பட் என்கிட்ட 500 பாட் தான் இருக்குன்னு சொல்லு. பாவனும் எனக்கு 500 பாட் தான் இருக்கு, என்ன கிண்டல் பண்றியா, இது எவ்வளோன்னு தெரியுமா. சரி ஓகே இன்னைக்கு நைட்டு எங்கூட டின்னர் சாப்பிட்டு இதை கழிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி ரொம்ப தப்பான மீனிங்ல என்ன கூப்பிட்டானா. இப்போ ஆடியன்ஸ் என்ன நினைப்பீங்கன்னு நல்லா தெரியுது. கேட்டு நீங்க வந்து ஹீரோயிசம் காட்டுவான்னு நினைக்கிறீங்களா, பட் அங்கே வந்து அது கேன்னு இல்லை. இவெல்லாம் கோவப்படாதீங்க ஐம் சாரின்னு சொல்லி நான் கையெடுத்து கும்பிட்டேனா. அப்போ என்னை டச் பண்ணா. என்னோடனே சில கசப்பான நினைவுகள் எனக்குள்ள வந்துச்சு. உடனே கத்த ஆரம்பிச்சேன். அங்கே ஒரு பையன் ஓடி வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படியா நடந்துப்பன்னு சொல்லி தள்ளி விட்டோம். அதுக்கு அவனும் அவதான் என் ஃபோனை உடைச்சா. அதுக்கு அவ பே பண்ணி ஆகணும்ல. பொண்ணே இது ஓன் தப்பு தான், இதுக்கு நீ தான் பே பண்ணணும், இதுக்கு நீ தான் பே பண்ணி ஆகணும்னு சொன்னானா. அதுக்கு இவனும் டேய் நடிக்காதடா, டெம்பர் கிளாஸ் தான் உடஞ்சிருக்கு, ஸ்கிரீன் உடையல, என்ன ஸ்கேம் பண்ண ட்ரை பண்றியான்னு கேட்டானா. அதுக்கு உடனே அவன் அடிக்க போனானா. அதுக்குள்ள இவன் அவன் மூக்க உடச்சிட்டான். அங்க இருந்து நான் கத்திக்கிட்டு ஓடினேன். அவன் என்னை பார்க்கும்போது இவன் செம்மையோட அடிச்சிட்டான். காப்பாத்தவனுக்கு அடி வாங்க விட்டுட்டு அங்கிருந்து நான் ஓடி போயிட்டேன். நான் ரொம்ப பயந்து போய் அங்கிருந்து ஓடிட்டு இருந்தேனா. சில பேர் என்ன பாவமா பார்த்தாங்க, சில பேர் வேணா பைத்தியமா ஏன் இப்படி ஓடிட்டு இருக்காரு மாதிரி பார்த்தாங்க. அப்ப நாங்க ஒரு பார்க்குக்குள்ள ஓடினேன். அங்கிருந்து சில பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. அடங்கிருந்த எல்லாமே என்னை பயமுறுத்துற மாதிரி இருந்துச்சு. நான் ரொம்ப பயந்து போயிருந்தது பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நீ ஓகேவான்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்டாங்க. நான் அங்க இருந்து நான் ஓடினேன். அப்ப ஓடிட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து என்ன மோத வந்துச்சா. அதே சேம் டைம் ஒரு கை என்னை பிடிச்சி இழுத்துது. வேற யாரும் இல்ல, கென் தான். திரும்பி பார்த்தேன், அங்க கென் இருந்தா. என்ன இது டாக்ஸி பிடிச்சி போறேன்னு, உனக்கு போகிறதுக்கு எந்த இடம் இல்லைன்னா நீ ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாது, ஏன் என்கிட்ட பொய் சொன்னேன்னு கேட்டா. நான் ஏன் உங்ககிட்ட பொய் சொன்னேன்னா உன்னை தொந்தரவு பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, அதனாலதான் நான் அவங்ககிட்ட சொல்லலன்னு சொன்னேன். அதுக்காக என்கிட்ட நீ ஒன்றும் ஃப்ரீயா இருக்க வேணான்னு சொன்னா. அப்ப நான் அவகிட்ட நான் ஃப்ரீயா இருக்க மாட்டேன்னு சொன்னேன். தென் அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு கேட்டா. அப்ப நான் அவகிட்ட 120 பாட் தான் இருக்குன்னு சொன்னேன். என்னது இவ்வளவுதான் இருக்கா, இவ்வளவு வச்சு உன்னால பேங்காக்ல இருக்க முடியும்னு நினைக்கிறியா நீ, வா வந்து என் கூட தங்குன்னா. அப்ப நான் கிட்ட ஆனா அப்படின்னு சொன்னா. அதுக்கு அவ பயமுடு வேற எதுவும் பேசாத, எனக்கு நோ சொன்னா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவ போன் எடுத்து கால் பண்ணா. போன்ல மறுபடியும் சோம் கிட்ட, சோம்
ஸோ கார் எடுத்துகிட்டு வர முடியுமா, நான் லொக்கேஷன் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன்னு சொன்னா ஓகேன்னு சொன்னார் போல. அப்புறம் தேங்க்யூ சொல்லிட்டு மாட்டம் நடந்து போக ஆரம்பிச்சா. நான் அங்கே நின்று இருந்தேனா என் பக்கம் திரும்பி இப்படி முட்டாள் மறிக்க நின்று இருக்க முடியா போயிடி வான்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனான். என் வெளியில தான் ரஃப் அண்ட் டஃபா இருப்பா, ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா பச்சை குழந்தை. நானும் அவ பின்னாடியே போனேன். அவ டாம்ல அவ கூட என்ன தங்க வச்சுக்கிட்டா. அவளோ அவ டாமோட கதவை திறந்துட்டு உள்ள போய் பூட்ஸை கழுவிட்டு கையை கழுவிட்டு வந்து உட்காந்தா. நான் என்ன பண்றது தெரியாம என் ஷூவை மட்டும் கழட்டி விட்டுட்டு பெப்பபேன்னு முடிச்சுட்டு இருந்தேன். அவளோ ரோலிங் சேர்ல போய் உட்காந்து உன் பேக் கழட்டி வைனா, உன் பேக் கழட்டி வை, நம்ம கொஞ்சம் பேசணும்னு சொன்னா. நானும் என் பேக் கழட்டி வச்சுட்டு அங்கே சேர் எடுத்து போட்டு உட்காந்தேன். ஆனஸ்டா சொல்லு, நீ மட்டும் இங்கே ஸ்டே பண்ணலனா எங்கே போய் ஸ்டே பண்ணியிருப்பேன்னு கேட்டான். இல்லை நீங்கள் வரேன்னு பிளான் பண்ணுறப்பவே நான் கோவிலில் தங்கலாம்னு நினைச்சேன்னு சொன்னேன். அது கேட்டவ அதோட நிறுத்து, நீ ஒன்றும் கோவிலெல்லாம் தூங்க வேணா, என் கூட படுத்துக்கோன்னு சொன்னேன். கிட்ட எனக்கு உன் கூட படுத்துக்குவான்னு கேட்டேன். அது அப்படி ஏன்னா அப்படி சொல்லடி, என் ரூம்ல என் கூட தங்கு அவ்வளோதான்டா. அப்புறம் நான் கிட்ட ஓ ரூம்ல தங்கிக்க சொன்னியா, பட் என்னோட கிராட்டிடியூட அந்த பிளேஸை கிளீன் பண்றது மூலியமா உனக்கு நான் காட்டுவேன்னு சொன்னேன். அப்போ கேள்வி என்கிட்ட எதை வேணா பண்ணு, ஆனா நான் கிளீன் பண்றதுல ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னான். நான் கிட்ட பரவாயில்ல கிளீனிங் என் ப்ரொஃபஷனல் தான் சொல்லிட்டு நான் தொடர்ந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சேன். அவ்வளோ ஒரு பாஸ் தன்னோட ஒர்க்கரை ஆர்டர் பண்ற மாதிரி அவளோ அந்த ரோலிங் சேர்ல உட்காந்துட்டு ஒர்க்கரை பாஸ் ஆர்டர் பண்ற மாதிரி அங்க பாரு குப்பை இருக்கு, இங்க பாரு குப்பை இருக்குன்னு சொல்லி எனக்கு நல்லா கிளீன் பண்ண வச்சுட்டு இருந்தா. நைட் அவர் ரூமுக்கு போய் பில்லோ எடுத்தேனா, அப்போ அவ என்ன பண்ற என் பில்லோ எடுக்கிறேன்னு கேட்டா. அப்ப நான் கிட்ட இல்ல நான் கீழே தூங்குறேனேன்னு சொன்னேன். கேட்டு என்கிட்ட பெட்ல என் கூட படுக்கலாம்ல, ஏன் கீழே படுக்க போற, பில்லோ பெட்ல போடுன்னா. அமைதியா பார்த்துருந்தேனா. அப்ப என்கிட்ட அவனும் என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணல, ஆர்டர் பண்றேன். என்னோடனே நோ சொன்னா எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னா. என்னோடனே நான் பில்லோ பெட்ல வச்சேன். என்ன என்கிட்ட நீங்கிட்ட சீப்பு கொடுத்திய, அது இன்னும் ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கான்னு கேட்டா. அப்ப நான் கிட்ட ஆமா நான் என்ன உனக்கு சீப் போட்டுடுவேன் ஹேர் கிட்னு கேட்டேன். கேட்டேன் என்கிட்ட பண்ணேன். இன்னொருத்தவங்க என் தலையை வாரி விட்டு ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி விடுன்னு திருப்பி உட்காந்தா. எனக்கு என்ன தெரியல, இவன் என்ன பார்க்கும்போது சாவோட வைப்பு இதுல வருது. பண்ணேன். இன்னொருத்தவங்க என் தலையை வாரி விட்டு ரொம்ப நாளாச்சுன்னு சொன்னா. தென் அதுக்கப்புறம் நான் சீப்பு எடுத்து தலையை வாரி விட ஆரம்பிச்சேன். அப்ப நான் கிட்ட உனக்கு ஞாபகம் இருக்கா, எல்லா நாளும் காலையில நான் தான் உனக்கு தலைவாரி விடுவேன்னு சொன்னேன். இப்ப அப்படியே பிளாஷ்பேக் போவோமா, இப்ப அப்படியே பிளாஷ்பேக்ல அவளுக்கு தலைவாரி விட்டதையும் என்ன தவிர வேற யாராவது உனக்கு தலைவாரி விட்டுருக்காங்களான்னு கேட்டேன். இப்ப கேட்டேன் என்கிட்ட வேற யாரும் கிடையாது நீ மட்டும்தான் சொன்னா. என் தலைவாரி விட்டதுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் ஒரே பெட்ல படுத்து தூங்கணும். அப்புறம் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன அறியாமலே ஒரு மாதிரி அணத்த ஆரம்பிச்சேன். அது ஏன்னா என் கனவு இல்ல, என்னோட ஓல்டு மெமரிஸ் என்னை நிம்மதியா தூங்க விடாம தடுத்தது. நான் தூக்கத்துல பயங்கரமா அலற ஆரம்பிச்சேன். கேண்டா என்னை பக்கத்துல இருந்து கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா. பயப்படாத நான் பக்கத்துல தான் இருக்கேன், நான் தான் கேன், நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன்னு சொல்லி என்னை கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா. அந்த ஒரு பேட் மெமரிஸ்ல நான் தவிச்சிட்டு இருக்கும் போது என் மேல கையை வச்ச உடனே என்னை காப்பாத்த வந்த ஒரு ஏஞ்சல் மாதிரி என் கணக்கு தெரிஞ்சு. தென் உடனே நான் அவளை அங்க கட்டி பிடிச்சேன். அதே சேம் டைம் நினைவிலையும் அவளை நான் கட்டி பிடிச்சேன். அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தா. இப்ப நான் கட்டி பிடிக்கவா கையை எடுக்கவா என்ன பண்ணன்னு தெரியலையே அப்படின்னு முடிச்சுட்டு இருந்ததுவ ஒரு வழியா முதல்ல சாஃப்டா கட்டி கொடுத்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவளை கட்டி பிடிச்சிட்டு நான் அப்படியே தூங்கினேன். அடுத்த நாள் காலையில் எழுந்து நான் விஷெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருந்தேனா. இப்ப வந்து நான் வெளியே போறேன் சாயங்காலம் தான் வருவேன்னு சொன்னா. நானும் ஒன்று சொன்னேன்னா. அதுக்கப்புறம் அங்க இருந்தவ கிளம்பி போனான். அவன் போனதுக்கு அப்புறம் நான் கையில உள்ள சீட் எடுத்து பார்த்தேன். இப்ப இங்க இருந்து நம்ம கேனோட வீட்டுக்கு போவோம். கேன் அவன் வீட்டுக்கு போய் அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தா. இப்போ அவங்க அம்மா கேனை பார்த்துட்டு ஹலோ கேன் என்ன அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு எங்கேயோ போறப்பல எங்கன்னு கேட்டாங்களா. அதுக்கு கேன் அவங்க கிட்ட இல்லம்மா என் காண்டோக்கே நான் மறுபடியும் போறேன், என் ஒர்க்கில் நான் ரொம்ப பிஸிமா, ஸோ என்னால் கொஞ்ச நாளைக்கு வீட்டுக்கு வர முடியாது, அதான் இல்லை கவுத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னா. அப்போ அவங்க அம்மா கிட்ட இப்போ நீ உன் பார்ட்னர்னு கண்டுபிடிக்கலையா, ஒரு வேலை நீ உன் பார்ட்னர்னு கண்டுபிடிச்சிருந்தா இந்நேரம் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டாங்களா. அதுக்கு கேன்மா இன்னும் அவங்க என் கண்ணில் பல்லம்மா இல்லைண்ணா எல்லாரும் யூஸ்லெஸ் போல அப்படின்னு சொன்னாடா. அதுக்கு அவங்க அம்மா நீ சொல்றது தப்புமா, அடுத்த வருஷம் நீ கிராஜுவேட் ஆக போற ப்ளீஸ்மா, அதுக்குள்ள உனக்கு ஏதோ ஒரு பர்சனை சூஸ் பண்ணேன், இதுல ஒன்ன விட லோரா இருந்தா கூட பரவாயில்ல, லிஸ்ட்ல இருந்து யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணேன்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம கேட்டோம் நோ வேம்மா. என் லிஸ்ட்டை பார்க்கும்போது அதில் யாரும் எனக்கு குட்டாக தெரியலம்மான்னு சொன்னா. அதுக்கு அவங்க அம்மாவோ பொண்ணு அந்த அவுட்ஃபிட்டில் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக தெரியுறா,
செம்மையா இருக்கப்பா. ஒருவேளை அந்த ஃபியூச்சர் சொல்றவங்க சொல்ற மாதிரி ஒரு பொண்ணு சூஸ் பண்ண போறியா? ஹே வெயிட், என்னால அதை அலோவ் பண்ண முடியாது. எனக்கு நீ ஒரு மேனை மேரேஜ் பண்ணிக்கிறதெல்லாம் பார்க்கணும். இந்த தாய்லாந்துல உன்னோட வெட்டிங்க நான் பெருசா நடத்துவேன். இந்த கல்யாணத்துல மினிஸ்டர் மட்டும் இல்ல, பிரைம் மினிஸ்டர் கூட வருவாங்க. ஏன் கிங்க மட்டும் விட்டீங்க? தாய்லாந்து கிங்கையும் கூப்பிடுங்களேன், அதுதான் உனக்கும் நல்லதுன்னு சொன்னாங்க. அப்போ நம்ம கென்னோட முகத்தை பாருங்களேன். மதர், நீங்க சொல்றதெல்லாம் புரியுது, ஆனா என் ஹார்ட் மட்டும் ஐன்னு துடிக்குது அப்படின்னு தான் இருக்கு. அப்ப கென் அவங்க அம்மா கிட்ட, மா ஒரு வேலை உங்களுக்கான பர்ஃபெக்டான சன்னிலாவை கண்டுபிடிக்காம ஒரு பொண்ணோட ஓடி போயிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா. அப்படி மட்டும் நடந்துச்சு, உங்ககிட்ட இருந்த எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நான் கிரேட் கிட்ட கொடுத்துருவேன். கிரேட்ன்றது வேற யாரும் இல்ல, அவன் தம்பி. அதை கேட்ட கென், ஓ அப்படியாம்மா, எங்கிட்ட தான் ஆல்ரெடி கார் இருக்கு, காண்டோ இருக்கு, அப்புறம் என் அக்கௌண்ட்ல நிறைய மணி இருக்குன்னு சொன்னா. அது கேட்ட அவங்க அம்மா தான் என்ன மன்னிச்சுட்டா, நீ மட்டும் நடந்துச்சு எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து நான் பிடிங்கிப்பேன். மம்மி சிரிச்சுக்கிட்டே அவனையும் இறக்குறாங்க. என்னம்மா அப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, அதுக்கு அவங்களும் கண்டிப்பா நான் செய்வேன் அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கு கென், இங்க இருக்கிறவங்களோட அழகான பொண்ணுக்கு கண்டிப்பா ஒரு பெர்ஃபெக்டான சேனல் அவங்களுக்கு கொண்டு வருவா, ஓகே அப்படின்னா. அதை கேட்ட அவங்க அம்மாவோ, வாவ், என்னோட கேப்பபிளான பொண்ணுக்கு அவ ப்ராப்ளத்துல இருந்து எப்படி தப்பிக்கணும்னு அவளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவ கணத்தை பிடிச்சாங்களா. அதுக்கு அவங்க அம்மாவோ, அஃப்கோர்ஸ்மா, என்னால ஏன் முடியாது, நான் அவங்களோட பொண்ணு அப்படின்னு சொன்னாலா. அப்ப அவங்க அம்மா, கிளவர், இவா பேக் பண்றதுக்கு நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அவங்க 2 பேரும் சேர்ந்து பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ மெட்டுன்னு எழுதியிருந்த ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் எடுத்தாலா. அதை பார்த்தவங்க அம்மா, எடுக்க முடியும், இந்த டிஷர்ட் நீ போட்டு நான் பார்த்ததே இல்லையே, இது எங்க இருந்து எடுத்துட்டு வந்தேன்னு கேட்டாங்க. அதுக்கு கென்னோ, அது ஏன்னா இது நான் போட்டுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னாலா. அப்போ அவங்க அம்மா இதை யோசிக்க பண்ணாங்களா. அதுக்குள்ள இவ, இதுவா இருந்தா என்னம்மா, நான் திரும்ப போகணும், எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, பாய்மா, பாய், உங்களுக்கு பாய் சொல்லிட்டு இவ ரூமுக்கு வந்தா. ரூம்குள்ள வந்தவ என் பேரை சொல்லி கூப்பிட்டா. ரூம் ஃபுல்லா என்ன சுத்தி தேடி பார்த்துட்டு பெட்ல அவளோட பெரிய பேக் வச்சு, பயவுள்ள கூட தங்குறதுக்கு இவ்வளோ பெரிய பேக் தூக்கிட்டு வந்துருச்சு, அவளை பிடிக்கும் பா. பேக் எத்தண்டி கேர்ள் ஃப்ரெண்ட் கூட தங்குறதுக்காக இவ்வளோ பெரிய பேக் தூக்கிட்டு வந்துட்டா. வீட்டுல இருந்த மொத்த ட்ரெஸ்ஸும் தூக்கிட்டு வந்துருப்பாளோ. வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த மைண்ட் வைஸ் உள்ள வந்து என் பேரை சொல்லி ஒவ்வொரு இடமா கூட்டிட்டு இருந்தா. அங்க நான் இல்லாதால பெட்ல பேக் எடுத்து வச்சேன். அவள் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து போடும்போது அப்ப நான் அவளுக்காக அங்க ஒரு நோட்டு விட்டுட்டு போனேன். அதை எடுத்து அவ படிச்சு பார்த்தா. கென், இங்க தங்க வச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச். எனக்கான ஒரு பிளேஸ் நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவனை திரும்ப வந்து பாக்குறேன். திரும்ப பார்த்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் கென் அப்படின்னு தான் அந்த நோட்ல இருந்தது. அந்த நோட்டை படிச்சு முடிச்ச உடனே அது கையிலே என்னோட கைனஸ்க்கு இப்படிதான் ரீபே பண்ணுவியான்னா. அதுக்கப்புறம் அந்த மெட் டிஷர்ட்டை தூக்கி எறிஞ்சா. எனக்கு தெரிஞ்சு இத எனக்கு கொடுக்குதான் எடுத்துட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல என் கூட சேர்ந்து மேட்சிங்கா போட்டு எடுத்துட்டு வந்திருப்பாளோ. நான் கதைக்குள்ள போலாம். ரொம்ப கோவமா பெட்ல உட்காந்தாளா. அப்போ அந்த சீப்பையும் டிஷர்ட்டையும் பார்த்து மறந்துரு, இதுக்கப்புறம் நேர பத்தி கவலைப்பட போறதில்ல, இதுக்கப்புறம் நேர பத்தி கவலைப்பட போறதில்லன்னு சொன்னவ அடுத்த நிமிஷமே கார் எடுத்துட்டு என்ன தேட ஆரம்பிச்சா. கன்றாவி, இந்த காதலுக்கு மட்டும் வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே இருக்க மாட்டேது. கார் எடுத்துட்டு தேடும் போது இவ எங்கதான் போயிருப்பா, இந்த முட்டாள எங்கதான் போயிருப்பான்னு யோசிக்கும் போது நான் சொன்னது அவளுக்கு ஞாபகம் வந்துச்சு. என்கிட்ட கேட்டால, என் கூட தங்க வரலனா நீ வேற எங்க தங்க போயிருப்பேன்னு. இப்ப நான் கூட சொன்னேனே பக்கத்துல ஏதாவது கோவில பார்த்து தங்கியிருப்பேன்னு. ஸோ அவளுக்கு ஞாபகம் வந்ததால கூகுள் மேப்ல பக்கத்துல இருக்கிற கோவில தேடினா. ஸோ பக்கத்துல இந்த கோவிலுக்கு என்ன தேடி வந்தா. நானுமே அங்கதான் இருந்தேன். ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து ஒரு பிரெட்டை சாப்பிட போனேன்னா அப்ப அது புடுங்கி வீசிட்டு நான் சொல்றதை கேட்கவே மாட்டேன். நீ எவ்வளவு நாள் தங்கணுமோ அவ்வளோ நாள் என் காடல உன்னை தங்க சொன்னேன் அப்படின்னு கத்தி என்கிட்ட சொன்னாலா. அப்ப நான் அவகிட்ட, சாரி, எனக்கு ஒன்று தொந்தரவு பண்ற மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் ஒரு புது பிளேஸ் நான் கண்டுபிடிக்க நினைச்சேன்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்கிட்ட, ஓ டெம்பிளா, என்ன கோவிலான்னு கேட்டா. அப்ப நான் கிட்ட, இது டெம்பரவரி தான், வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் சொல்ல வந்தேனா. அதுக்குள்ள என்ன திரும்ப இதை பத்தியவா, ஒரு 500 பாட்டு வச்சுக்கிட்டு உன்னால இங்க சர்வே பண்ண முடியும்னு நினைக்கிறியா, எங்க ஃபுட்டுக்காக நீ பிச்சை எடுக்க போறியா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டாளா. அப்ப நான் கை பிடிச்சி, ஏன் அப்படி வெயில நின்றுட்டு இருக்க, நிழலுக்கு வா, உடம்பு சரியில்லாத போயிட போகுதுன்னு சொல்லி அவளை நிழல கூப்பிட்டு உட்கார வச்சேன். அப்படியே கையால விசிறுனா அவன் என்ன பார்த்தா. என்ன நம்ம இவளை இப்படி திட்டுறோம், நமக்கு இப்படி கரிசனை காட்டுறாள்ன்ற மாதிரி பார்த்தா. அப்ப நான் கேட்டேன், ஐம் ரியலி சாரி, அவனை ரொம்ப கவலைப்பட வச்சிட்டேன், ஐம் சோ சாரி அப்படின்னு சொன்னேனா. அப்ப அவ எழுந்து, பரவாயில்ல வா காண்டோக்கு போலாம் வான்னு சொல்லி என்ன கூப்பிட்டா. அப்ப நான் கிட்ட நான் வரேன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தேனா. அப்ப அவ மறுபடியும் என்கிட்ட நோ சொல்லாத, எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொன்னாலா. அப்ப நான் கிட்ட நோ சொல்ல ட்ரை பண்ணல, பட் எல்லாம் ஃப்ரீயா கூட தாங்க முடியாது,
எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு அவ என்கிட்ட, இப்ப யாரும் உன்னை ஃப்ரீயா கொடுத்தாங்க சொன்னா, இதான் ரூமை கிளீன் பண்றியே, அப்புறம் எனக்காக குக் பண்ணி தரேன், இதுவே நீ ஸ்டே பண்றதுக்காக போதும்னா. அப்ப நான் அவளை பார்த்து சிரிச்சிட்டேன். ஆனா இதை பார்க்கும்போது அந்த வீட்டுல இது ஒரு மெய்டு மாதிரி தான் இருக்கு. ஃபன் என்னன்னா, என் வாழ்க்கை எப்பவுமே இப்படிதான் இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு அவ என்கிட்ட, நீ இன்னொரு டைம் நீ மெய்டுன்னு சொல்லாத, எங்க தங்கறதுக்காக ஒர்க் பண்ற, அவ்வளவுதான், ஏதோ நான் வில்லி மாதிரி காட்டாதன்னா. அப்ப நான் அவ்வளவா சிரிச்சனா. அதுக்கு அவ, வா இப்ப கிளம்பலான்னு சொன்னா. அப்ப நான் கிட்ட கென்னு கூப்பிட்டேனா. அதுக்கு அவ என்னன்னு கேட்டா. அப்ப நான் கிட்ட கீழே கிடக்குற பிரெட்டை பார்த்துட்டு, ஃபர்ஸ்ட் கீழே கிடக்குற பிரெட்டை எடுத்துக்கவா, நான் அதை வாங்கினேன், இனிமே நான் அதை சாப்பிடலையேன்னு சொன்னேன். அதுக்கு அவ என்கிட்ட, அதான் அடி கீழே விழுந்துருச்சுல, அது பறவைங்க காக்க குருங்க சாப்பிட்டு போட்டோம், ஒரு வேளை அவனுக்கு பசிக்குதுன்னா நான் வேற ஒன்று வாங்கி தரேன், அப்படி இல்லைன்னா நான் ஃபுல் ஷாப்பு கூட வாங்கி தரேன்னா. நான் அவகிட்ட, ஓகே, ஆனா அதை பறவைக்கெல்லாம் ஃபீட் பண்ணிட்டு வரட்டுமா போறேன்னு சொல்லிட்டு கீழே கிடக்குற பிரெட்டை எடுத்துக்கிட்டு அங்க இருந்த புறா எல்லாத்துக்கும் அதை பிச்சு போட்டுட்டு இருந்தேன். இது எல்லாத்தையுமே கென் ஒரு ஓரம் நின்று ரசிச்சு பார்த்துட்டு இருந்தா. அப்படி அது போட்டோவா இல்ல வீடியோவான்னு தெரியல, ஏதோ ஒன்று எடுத்துட்டு இருந்தா. எனக்கு தெரிஞ்ச அது போட்டோ தான் நினைக்கிறேன். அவன் போட்டோ எடுக்கிறத நான் பார்த்த உடனே என்னை பார்க்காத மாதிரி அந்த பக்கம் திரும்பிக்கிட்டான். அதே சேம் வைப் தான் கொடுக்குறான். பார்க்காத வரைக்கும் ரசிக்கிறான், பார்த்த உடனே டபுக்குன்னு திரும்பிக்கிறான். எனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இல்லைங்கோ அப்படிங்கிற மாதிரி திரும்பிக்கிறான். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ நான் ஃபுட்டை அடிச்சு நவுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதே சேம் டைம் கேன்னு அந்த பக்கம் டெம்பிளில் என்னை ஃபோட்டோ எடுத்தால, அதையே பார்த்துட்டு இருந்தா. ஓஹோ, லவ்வே லைட்டாக டெவலப் ஆகுது போல. அந்த ஃபோட்டோவை ஜூம் இன் ஜூம் அவுட்லாம் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. அதே சேம் டைம் யாரோ கதவை தட்டுற சவுண்ட் கேட்டுச்சு. கதவை தட்டுற சவுண்ட் கேட்டோடனே நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். அதே சேம் டைம் கென், யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா. நான் தான்க்கா உங்க செல்ல தம்பி, வாங்க அக்கா அந்த கதவை திறங்க அக்கான்னா. அதே சேம் டைம் கென் இந்த பக்கம், இந்த பைத்தியக்காரனா, அட நீ தான் பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லும் போது அவன் அந்த பக்கம், அக்கா வெளியே சூடா இருக்குக்கா, உன் தம்பி பொறிஞ்சு போயிடுவாங்க்கா, வந்து கதவை திறக்கான்னு கத்தனா. அப்ப கென் என்கிட்ட, அமைதியாரு, சந்தேகப்படுற மாதிரி எதுவும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவன் கதவை போய் லைட்டா திறந்தா. அவனும் நல்ல பாம்பு எட்டி பார்க்குற மாதிரி பார்த்தான். அப்ப கென் கிரேட் கிட்ட, என்ன கிரேட், எதுக்கு வந்த? ஏய், யாரா உன் மூஞ்சில நலுங்கு வச்சுது, என்னாச்சு, என்ன நாய் புரண்டி வச்சிருச்சா, நாய் கூட சண்டை போட்டீங்களா குட்டி தம்பி அப்படின்னு கேட்டவனே. அதுக்கு கிரேட்டோ, ஓ இப்படிதான் உன் செல்ல தம்பி, குட்டி தம்பியை ட்ரீட் பண்ணுவியா, அவனும் நாய் கூடலாம் சண்டை போடலாம், ஒரு சின்ன சண்டை, அதனால ஒன்றும் நான் அவனை பார்க்க வரல, அம்மா அவன்கிட்ட இந்த ஃபுட்டை கொடுக்க சொன்னாங்க, அதான் கொடுக்க வந்தேன், உள்ள வரனே, வெளியவே இப்படி நிக்க வச்சு பேசுவா, ரொம்ப ஹெவியா இருக்குன்னா. அப்ப கேட்டு என்ன திரும்பி பார்த்துட்டு, ஃபைன் எவ்வளோவான்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு வந்தா. ஏய், இவன் இந்த ஃபோன் ப்ராப்ளத்துல ஹெல்ப் பண்ணால, அவன் தான் இவன். ஓஹோ, ஃப்ரெண்டோட தம்பி அவன். என்ன பார்த்த உடனே, ஓ அன்னைக்கு பார்த்தனே அந்த பொண்ணு தானே இவன். ஐ, என்னடா பேக்ல நோ பெயின் நோ கெயின் இருக்கு, நோ பெயின் நோ கெயின், கீப் ஸ்ட்ராங், செம செம. அப்ப கேன்னு அவன் தம்பி கிட்ட, இவனோட ஃப்ரெண்டுன்னு சொன்னா. அப்போ நம்ம ஆவாரம் பூ சி கிரேட் என்கிட்ட இருக்கா, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்டான். அப்ப நான் கிட்ட, ஓ எனக்கு ஞாபகம் இருக்கு, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச், சாரி அன்னைக்கு நான் அப்படி ஓடி போனதுக்குன்னு சொன்னேன். அதுக்கு கிரேட்டோ, இட்ஸ் ஓகே பை த பை, நான் கிரேட், இட்ஸ் ஓகே பை த பை, நான் கிரேட்டுன்னு சொன்னான். அப்போ நான் கிட்ட, ஓய் ஜஸ்ட் என் பேர் சொல்லி கூப்பிட்டாலே போதும்னு சொன்னேன். அதுக்கு சூப்பர் சொல்லி சைகை பண்ணாடா. அப்போ கேன், ஏய் இங்கே நான் இருக்கும் பாருங்கடான்ற மாதிரி பார்த்துட்டு, நீங்கள் 2 பேரும் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணுறீங்களான்னு கேட்டான். அதுக்கு அவனும், இதுக்கு முன்னாடி ஒரு நாள் நாங்கள் மீட் பண்ணுவோன்னு சொன்னான். அதுக்கு கேன்னோ, நான் ஒன்றும் கேட்கலன்னு சொல்லி பல்ப் கொடுத்துட்டு இந்த பக்கம் என்கிட்ட கேட்டா. கேன் கிட்ட, 2 நாளைக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சல, இப்போ ஒருத்தர் என்னை அட்டாக் பண்ண வந்தான், பட் லக்கிலி எனக்கு ஹெல்ப் பண்ணான், இவன் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணல, அன்னைக்கு நான் பெரிய பிரச்சனையில மாட்டிருப்பேன்னு சொன்னேன். அதுக்கு நம்ம கிரேட்டோட முகத்தை பாருங்களேன், ஏதோ பெருசா சாதிச்சு ஒரு தேஜஸ் அவன் முகத்துல தெரிஞ்சது. அப்ப கிரேட் என்கிட்ட, இப்படி ஒரு நல்ல பொண்ணு என் மாதிரி ஒருத்தவங்களுக்கு எப்படி ஃப்ரெண்டா இருக்க முடியும், அது ஏன்னா இவ ஒரு பாசி, அது மட்டும் இல்லாம இவ ஒரு சூனியக்காரி மாதிரி, நீங்க இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கீங்களேன்னு சொன்னா. அதுக்கு அவங்க அக்கா கேன், என்னது நான் விச்சா, நான் சூனியக்காரினா, நீ பேய்டா டீமன், நீ டீமன்னு சொல்லி அவங்க 2 பேரும் முடிய பிடிச்சி இழுத்து போட்டு அடிச்சு சாப்பிட்டு சாத்திக்கினாங்க. நம்ம கென் அவன் தம்பியை போட்டு புரட்டி எடுத்தா. 2 பேரும் அடிச்சு மாஞ்சுக்கிட்டே என் பக்கமா வந்தாங்களா. அப்ப நான் அங்கிருந்து கொஞ்சமா தள்ளி போனேன். அப்ப கிரேட் அவங்க அக்கா கிட்டே தப்பிக்கிறதுக்காக என்னை வந்து பிடிச்சான். என்னோடனே அவனை பிடிச்சி தள்ளிட்டு நான் அங்கவே அலறி கத்த ஆரம்பிச்சேன். அப்போ என் கை போட்டு அவங்க ஃபேமிலி போட்டோ கீழே வந்து உடைஞ்சது. அப்படி அழுத பார்த்துட்டு 2 பேரும் ரீசாய் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் பெட்ரூம்ல அழுதுகிட்டே உட்காந்தேனா. அப்ப கென் பொறுமையா கிட்ட வந்து பக்கத்துல உட்காந்தா. ஓய் நீ ஓகேவான்னு கேட்டா. அதுக்கு நான் கிட்ட, சாரி நான் அவங்க ஃபேமிலி போட்டோ உடைச்சிட்டேன்ல, அப்புறம் நான் கிரேட்டையும் காயப்படுத்திட்டேன், சாரின்னு சொன்னேன். அதுக்கு அவ்வளோ, இட்ஸ் ஓகே ஃபைன், நீ ஒன்றும் அதை மீன் பண்ணி பண்ணல,
அது மட்டும் இல்லாம அவனோட மண்டை ஒரு கல்லு மாதிரி. அது மட்டும் இல்ல, அது போட்டோ ஃப்ரேம் தானே. அங்கிள் சோம் நாளைக்கு இன்னொரு போட்டோ ஃப்ரேமை வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதை பத்தி கவலைப்படாதுன்னு சொன்னா. அப்ப நான் கிட்ட நீ ஒரு புது ஃப்ரேமை வாங்கினாலும் அது பழைய மாதிரி இருக்காதுல்லன்னு சொன்னேன். அதுக்கு அவ என்கிட்ட இங்க உள்ள இருக்கிற போட்டோ தான் முக்கியம், ஃப்ரேம் முக்கியம் இல்லை, நீ அதை பத்தி கவலைப்படாதன்னு சொன்னா. அப்ப நான் கிட்ட நீ சொல்றது கரெக்டா, உள்ள என்ன இருக்கோ அதான் முக்கியம், அது உன்ன மாதிரி வெளியே பார்க்க ரொம்ப ஹாஷா இருக்கு, இது உள்ள உள்ளான ஒரு கைண்ட்னஸ் பர்சன் இருக்கு. நீ என்ன இன்சல்ட் பண்றியான்னு கேட்டா. அப்ப நான் கிட்ட எதுவுமே பேசாம அமைதியா சிரிச்சேன். என்ன இன்சல்ட் பண்றியா, அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் மத்த உன்னை டச் பண்ணும்போது நீ அப்படி அலற, என்னாச்சுன்னு கேட்டா. அப்ப நான் கிட்ட இல்ல, பிசிக்கல் கான்டாக்ட் எப்பவுமே எனக்கு ஒரு டர்ட்டியா தான் தெரியுது, அதனாலதான் அதை நான் அவாய்ட் பண்றேன்னு சொன்னேன். அதுக்கு கென் என்கிட்ட அப்ப நானும் டர்ட்டின்னு நினைக்கிறியான்னு கேட்டா. அதுக்கு நான் கிட்ட இல்ல, எனக்கு அப்படி இல்ல, நான் தான் டர்ட்டி, அவனுக்கு எடுக்க விரும்பல சொல்லி நான் அழுதனா. அப்ப கென் என்னை கட்டி பிடிச்சி என்ன சமாதானப்படுத்தணும். அப்ப நான் கிட்ட கென் என்னோட ஏஞ்சல் ஹக் பண்ணி என்னை கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்ப நான் அவகிட்ட என்கிட்ட ரொம்ப நல்லா நடந்துக்கிற, நீ ஏஞ்சல் மாதிரின்னு சொன்னேன். இப்போ என்கிட்ட இருந்து அவ கொஞ்சம் தள்ளி போய் என் மாதிரி ஒருத்தவ ஏஞ்சலா இருக்க முடியுமான்னு கேட்டா. அப்ப நான் அவகிட்ட அப்படின்னா நீ மட்டும்தான் என்னோட ஏஞ்சல்னு சொன்னேன். தென் அதுக்கப்புறம் என் தலையில கை வச்சு எனக்கு தடவி கொடுத்தா. அதுக்கப்புறம் கிரேட் கென் கிட்ட ஃப்ரெண்ட் அவன் கூட தங்க போறான்னு கேட்டா. டவுன்ல இருந்து இப்பதான்டா வந்திருக்கா, அதனால அவன் தங்க வச்சிருக்கேன், அதெல்லாம் இருக்கட்டும், நீ அம்மா கிட்ட இப்போதைக்கு இதை பத்தி சொல்லாம இருக்கியான்னு கேட்டா. அது கிரேட்டோ ஏன் அம்மா இதை பத்திலாம் எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்க, அப்படி இருந்தும் ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டானா. அப்போ இந்த ஃபியூச்சர் டெய்லர் சொன்னாங்கல்ல, அதை பத்தி ஏதோ அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்படி சீக்கிரம் அவனோட சோல் பிட்ட மீட் பண்ண போறா. அது ஒரு பொண்ணு. அவங்க அம்மா சொன்னது, கேர்ள் ஃப்ரெண்டை மட்டும் நீ பிடிச்ச உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிங்கிருவேன், வீட்டுக்கு கூட எதுவும் சம்மந்தம் ஆக்கிடுவேன். அது எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதெல்லாத்த பத்தி யோசிச்சு அமைதியா இருந்தாளா. அப்ப கிரேட் ஏகோய் ஏக்கா ஓகேவா அப்படின்னு கேட்டான். அதுக்கு நான் நல்லா தான் இருக்கேன், இப்போதைக்கு அம்மா கிட்ட இதை பத்தி சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன்னா. அதுக்கு கிரேட்டோ பட் நீ சொல்றத பார்க்கும்போது ஏதோ சந்தேகமா இருக்கே, இதான் தப்பு பண்ணல, அப்ப ஏன் அதை மறைக்கிறேன்னு கேட்டோம். ஓய் என் கூட தங்கி இருக்கிறத பத்தி அம்மா கிட்ட சொல்லாம இரு, இது ஒண்ணு மட்டும் எனக்கு பண்ணுதான். கிரேட் அவளை பார்த்துட்டு நின்ன உடனே சரி கிளம்புடான்னா. பவனும் ஃபைன், ஒரு கண்டிஷன், ப்ளீஸ்கா என்னோட அவளை சேர்த்து வைக்கா, ப்ளீஸ்கான்னு சொல்லி அவளை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருந்தான். என்னடா உன் அக்காவோட கேர்ள் ஃப்ரெண்டே கேட்குறிய, டேஸ் கண்டுக்காதீங்க, கரைக்கல போ. டேய் குட்டி தம்பிய என்னடா பண்ற, வயசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை தேடுடா, அவளை பாரு, அவன் உன்னோட பெரியவடா, என்ன அப்படி பண்றேன்னு கேட்டதுக்கு அவனும் நம்மள மாதிரி போல என்னோட பெரிய பசங்க தான் பிடிக்குமோ, அவதான் என் ட்ரீம் கேர்ள், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மட்டும் இல்லக்கா, அதை விட மேல பார்த்த உடனே பத்திக்கிச்சுக்கா, சேர்த்து வைக்கான்னா. அதுக்கு அவ்வளோ எம்ம பேசுறது கேட்கும் போது ஏதோ பெரியவங்க பேசுற மாதிரி இருக்கு, அதுவும் கிழவனுங்க பேசுற மாதிரி. நான் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னா ஓகே ஃபைன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், விஷயம் கண்டிப்பா அம்மா காருக்கு போகும் அப்படின்னு சொல்லி கிரேட் அவங்க அக்காவை பழிச்சு காட்டிட்டு இருந்தான். அப்ப கேன்னா ஓகே ஃபைன், இப்போ அவங்க கிட்ட சொல்லு. அவங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் ஓய்கிட்ட திரும்ப பேசுறதுக்கு உனக்கு சான்ஸே கிடைக்காது இல்லையா அப்படின்னு கேட்டா. அதுக்கு அவனும் அக்கா ஓகே என் வாயை நான் பூட்டி வச்சுக்கிறேன், அவளை எனக்கு உண்மையிலே பிடிச்சிருக்குக்கா, பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, என் ட்ரீம் கேர்ள்கா, ப்ளீஸ்கான்னு சொல்லி வச்சுக்கிட்டேன். அப்ப கேன்னோ ஓகேடா ஐ அக்ரி, ஒரு 3-4 மாசம் நீ மட்டும் ஒழுங்கா நடந்துக்கிட்டேன்னா என் மைண்ட் நான் சேஞ்ச் பண்ணிப்பேன்னு சொன்னா. அது கேட்ட கிரேட்டோ டீலான்னு கேட்டான். அதுக்கு இவ்வளோ டீலுனால தென் அதுக்கப்புறம் இவனை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தான். ஏன்டா போக மாட்டேன் கிளம்புனோடனே. கிரேட்டோ அவகிட்ட ஒன்று கேட்கணும்க்கா, ஏன் ஓய இவ்வளோ பாதுகாக்கிறேன்னு கேட்டான். அதுக்கு நம்ம கென் கிட்ட எந்த ஒரு பதிலுமே இல்லை. ஏன்டா இவ்வளோ கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்க, ஏன்னா கொஸ்டின் பேங்க் போடான்னு சொல்லி அவனை அடிச்சு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள போனான். அதுக்கு இவனும் அக்கா நான் பாவம்க்கா, நீ வேற ஒருத்தர் கூட தங்குவ, ஆனா உன் தம்பி அடிச்சு திருத்துவல அப்படியே அக்கான்னு சொல்லிட்டு அவன் சொன்னானா. அதுக்கு இவன் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டு அமைதியா பார்த்தா. இவளுக்கு ஆன்சர் தெரியல. இப்படிதான் நமக்கு ஏன் ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, அவங்க மேல நம்ம ஏன் இவ்வளவு பைத்தியமா இருக்கேன்னு நமக்கு காரணமும் கிடைக்காது, அதுக்கான பதிலும் கிடைக்காது. ஆனா அவங்க மேல பைத்தியக்காரத்தனமான காதல் மட்டும் வரும். நைட்டு அதே மாதிரி நான் தூக்கத்துல பயந்தேன். உடனே கென் வந்து என்னை சமாதானப்படுத்தி கட்டி பிடிச்சா. அப்ப நான் அவகிட்ட தேங்க்யூ மை ஏஞ்சல்னு சொன்னேன். அதுக்கு கென்னோ ஃபைன், இந்த மொத்த உலகத்துக்கும் நான் சூனியக்காரி தான், பட் உனக்கு மட்டும் நான் எப்பவுமே ஏஞ்சல் அப்படிங்கிறத என்னோட மனசுல ஓடிட்டு இருந்தது. உண்மைதான் லவ் பண்றவங்களுக்கு எப்பவுமே ஏஞ்சலா தான் தெரியும், இங்க எவ்வளவு பெரிய டீமனா இருந்தாலும் சரி. மார்னிங் வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வேக்கப் ஆகி போய் குக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கேன் வேக்கப் ஆனவுடனே நான் பக்கத்துல இல்லாதால அலறி அடிச்சு எழுந்து திரும்ப பார்த்துட்டு மறுபடியும் ஓடி போயிட்டாளா. ரொம்ப கோவமா அவ ரூம் கதை திறந்துட்டு வெளில வந்தா. அப்ப நான் பாட்டு பாடிக்கிட்டே கிச்சன்ல குக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு காமாயி இங்கதான் இருக்காளா, நான் கூட ஓடி போயிட்டான்னு நினைச்சிட்டு பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி வச்சுட்டு நிக்கிறா. நம்ம
நம்ம கென் பாதியிலே ஓடிட்டார்ல அந்த ஃப்யூச்சர் டெல்லர் சொல்கிறப்போ மீதி இப்போதான் அப்படின்னு நம்ம காட்டுறாங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மோசமான குணத்தை மாற்றி ஒரு நல்ல மனுஷியா அதே பொண்ணு தான் உன் பொண்ணோட லைஃப் பார்ட்னர் ஆவான்னு சொல்லி அந்த ஃப்யூச்சர் டெல்லர் சொல்கிறாங்க. இது கேட்ட அம்மாவோ அம்மா ஃப்யூச்சரை சொல்கிறவங்களே நீங்கள் உண்மையாலுமே சொல்கிறீங்களா என் பொண்ணு நல்ல பொண்ணாக மாறுவான்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்களோ ஒரு காயினுக்கு 2 சைடு, ஒரு சைடு நமக்கு நல்லதா இல்லாமல் இருந்தாலும் இன்னொரு சைடு யாரோ ஒருத்தவங்களுக்கு நல்லதா இருக்குன்னு சொன்னாங்க. அது கேட்ட அம்மாவும் ஃப்யூச்சர் சொல்கிறவங்கள தேங்க்யூ ஸோ மச் சொன்னாங்க. குட் லக்னு சொன்ன உடனே அவங்களும் அங்கேருந்து போயிட்டாங்க. இப்போ அங்கேருந்து எங்ககிட்ட வாங்க. நானும் கெண்ணுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு இருந்தேன். அப்போ கெண்ணு என்கிட்ட ஒய் ஓய்னு என்னை கூப்பிட்டாளா? அப்போ நான் கேட்டேன் என்னன்னு கேட்டேன். அதுக்கு உனக்கு எப்பாவது நீ க்யூட்டான பர்சன் ரியலைஸ் ஆயிருக்கான்னு கேட்டா. அப்போ நான் அவளை க்யூட்டாக பார்த்துருந்தேனா தினம் அவன் கையை எடுத்துகிட்டு வந்து என் தலையில் வைக்க வந்தாளா? அப்போ அவளுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருந்தாளா? இதுக்கப்புறம் இவன் கை வராதுன்ட்டு நானே அவள் கையில் என் தலையை வச்சுக்கிட்டேன். அப்படி நான் கிட்ட க்யூட்டா அப்படின்னா உனக்கு இது பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். அவ்வளோ அமைதியாக என் தலையை தடவிட்டு இருந்தா. நானும் அப்படியான்னு கேட்டுட்டு இருந்தேன். அவள் எதுவுமே ஆன்சர் பண்ணாமல் இருந்தாலும் என்ன. அதுக்கப்புறம் நான் குக் பண்ண ஃபுட் எடுத்து ஊதி அவளுக்கு ஊட்டி விட்டேன். அவ்வளோ ஹாய் கொண்டு வந்தாளா? நானும் தள்ளி போய் நல்லா அவளுக்கு விளையாட்டு காட்டிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் கையில் பிடிச்சி அதை சாப்பிட்டுட்டு இருந்தா. நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு பயணமாக ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட என்ன நடக்குது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த எபிசோட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டுருங்க. ஓகே ஃபேமிலி, பாய்.